ஹாய் மக்களே, இப்போ நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கேன். யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா. தாத்தா பழைய பாட்டு பாடிட்டு இருப்பார்ல, அதை பார்த்து நான் பாட ஆரம்பித்தேன். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். வெளிநாட்டு பயணங்கள் என்று சொன்னால் இந்த நாடுகளுக்கு போயிருப்பீங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. மியூசிக்கை தாண்டி பாட்டுகளை தாண்டி படிப்பில் எப்படி கட்டிக்காரனா நீங்கள்? ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா. குழம்புலேருந்து ஃபைட் பிடிச்சி அங்கே இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டேன். வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும். எதிர்காலத்தில் உங்களோட இலட்சியம் என்ன? நீங்கள் படித்து என்ன மாதிரி வேற ஒன்று ஆசைப்படுறீங்க? பாவாடை தாவணியில். யாழ்ப்பாணத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுண்டா என்ன சாப்பாடு? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. டிவினேஷன் பாடல்களை வந்து நீங்கள் நேரடியாக அதுவும் முற்றிலும் இலவசமாக வந்து கேட்டு பார்த்து மகள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடகரோடு சேர்ந்து கலந்துரையாட போகிறேன். நீங்கள் வந்து அவர் யாருன்றதை தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்கள். டிவினேஷ் சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து டைட்டில் வின் பண்ண டிவினேஷ் வந்து நான் நினைக்கிறேன் 3வது தடவையாக யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார். இப்போ என்ன பக்கத்தில் டிவினேஷ் நிற்கிறார். அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன். முக்கியமான காணொலி என்னென்னு சொன்னால், இன்றைய தினம் யாழ்ப்பாணம் என்னத்துக்காண்டி டிவினேஷ் வருகை தந்திருக்கின்றார் என்பது தொடர்பாக வந்து இந்த காணொலியோடாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்கிறத சொல்லிக்கொண்டு, எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம் டிவினேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நான் கேட்கும்போது நீங்கள் கேட்குறீங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள் ஐயா. என்னென்னு சொல்கிறது, இப்போ யாழ்ப்பாணம் வந்து நீங்கள் நான் நினைக்கிறேன் 3வது தடவை வாரீங்களான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம். 2 தடவை வந்து முதல் தடவை வந்து நிகழ்ச்சி ஒன்று குழம்பி திருப்பி வந்தீங்களே? ஆமாம், திருப்பி வந்து ஷோ பண்ணிட்டு. ஓகே, சந்தோஷம். உங்களை பார்க்கணும், உங்களோட பாடல்களை கேட்கணும்னு சொல்லி எங்களோட யாழ்ப்பாண மக்கள் ஆவலாக இருக்கணும். சரியா? அதுக்கு முதல் வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் இன்றைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? என்னத்துக்காண்டி வந்த நீங்கள்? ஷோ பண்ணுறதுக்காக. என்ன ஷோ எங்கே நடக்க போகணும் தெரியுமா? எங்கே நடக்க போகுதுன்னு தெரியலன்னு கூப்பிட்டாங்க, வந்த நீங்கள். அதெல்லாம் இருக்கு. நீங்கள் தனியாக வந்தீங்களா, அம்மா அப்பாவோட வந்தீங்களா? அப்பா வந்திருக்கு. அப்பாவோட வந்த நீங்கள். உங்களை நாங்கள் இவ்வளோ நாளும் சரிகமபா மேடையில் டிவியில் பார்த்து உங்களோட பாடல்கள் எல்லாம் பார்த்து ரசித்த நாங்கள். எங்களோட உறவுகள் வந்து உங்களோட குரலில் வந்து யாழ்ப்பாண மண்ணில் வந்து பாட்டுகள் பாடணும், உங்களோட குரலில் கேட்கணும்னு ஆசைப்படுவினோம். எங்களோட உறவுகளுக்காண்டி உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாச்சும் ஒரு பாடல் படிக்கிறீங்களா? யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவியாள பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. உண்மைக்கு நல்லா இருக்குது நீங்கள் படித்த பாட்டு. யாழ்ப்பாணம் முதல் தடவை வந்த நீங்கள்லானே, முதல் 2 தடவை வந்த நீங்கள்லானே. யாழ்ப்பாணத்தில் எந்தெந்த இடங்கள் போய் பார்த்த நீங்கள்? இல்லை, யாழ்ப்பாணத்தில் எந்த இடம் போய் பார்த்ததில்ல. யாழ்ப்பாணத்தில் அன்றைக்கி ஒரு முருகர் கோயில் மட்டும் போயிட்டு வந்தோம். நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு போயிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த கோயில் தான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வரைக்க உங்களோட சரிகமபா டீம் ஃபுல்லாக அர்ச்சனாக்கா மற்றது உங்களோட சேர்ந்து படித்த பாட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா தானே வந்த நீங்கள். இந்த முறை தனியாக வந்திருக்கிறீங்களா? எப்படி அதை உணர்றீங்க? அது போர் அடிக்குதுதானே? ஆமாம். எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட சேர்ந்து வரைக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்து இப்போ தனியாக வரைக்கும் போர் அடிக்குதுதானே? சரி, ஓகே. இருந்தாலும் வந்து இன்றைக்கு வந்து எங்களோட சுழிபுற மக்கள் வந்து உங்களை பெரும்பாலும் எதிர்பார்த்து பாடல்களை பார்க்கணும், ரசிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, எப்படியான பாடல்கள் நிகழ்ச்சியில் வந்து படிக்க போகிறீங்க? அது 90s பாட்டு, அதுக்கப்புறம் ஓல்டு சாங்கு, அந்த மாதிரி பாட போகிறீங்க. அதில் தாண்டி கூடுதலாக உங்களோட பாடல் உங்களுக்குன்ற அடையாளம்னு சொன்னாலே பழைய பாடல்கள் தானே.
ஓகே, முக்கியமான கேள்வி உண்டு. உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் தனியாவா, அம்மா அப்பா தங்கச்சி அக்கா அப்படி என்று இருக்குங்கம்மா? அண்ணன் இருக்கான். உங்களுக்கு அண்ணா? ம். அண்ணா மட்டும், அண்ணாவும் நீங்களும் தான் பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு. ம். நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? நானா? ஓ, நான் 7th ஸ்டாண்டர்ட். 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. ம். ஓகே. மற்றது வந்து உங்களுக்கு எத்தனை வயசு அப்போ இப்போ? எனக்கா? எனக்கு 12. ஆஹா, சரி, சந்தோஷம். அதெல்லாம் இருக்க, நீங்கள் வந்து இந்த பாடல்கள் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு பாட்டு திறமை இருக்கும்னு சொன்னால் வீட்டில் அம்மா அப்பா நல்லா பாடிப்பினா. நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பாட்டு படித்து இவ்வளோ தூரம் வந்து டைட்டில் வின் பண்ணி எங்களோட மக்கள் எல்லார்ட்ட மனதையும் கொள்ளை கொண்ட நீங்கள்லானே, இந்த இவ்வளோ பாடல்கள் வந்து படிக்கணுமென்று சொல்லி உங்களுக்கு அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணினது யார்? உங்களுக்கு அந்த பின்புலத்தில் உங்களுக்கு பாட்டு படிக்கணுமென்று சொல்லி தந்தது? இல்லை, எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. ம். அம்மா அப்பாவும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. வீட்டில் யார் நல்லா பாட்டு படிப்பினா? வீட்டில் ஆ. தாத்தா பழைய பாட்டு பாடிட்டு இருப்பார்ல, ஆ. அதை பார்த்து நான் பாட ஆரம்பித்தேன். அதை கேட்டு அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. ம். தாத்தா எப்படி என்ன அவரோட சேர்ந்து பாருனீங்களா? அவர் சொல்லி தருவாரா? இதை படிங்க தம்பி அப்படி அண்டு சொல்கிறாரு? அப்படி இல்லை, ஆ. சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அவரும் சொல்லி தருவாரு, கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவும் சொல்லி தருவாரு. ம். எப்படி நான் முக்கியமாக கேட்கணும், இந்த சின்ன வயசில் நீங்களும் பார்த்து வியப்பீங்கள். உண்மையில் டிவினேஷ் வந்து அந்த சரிகமபா மேடையில் ஒவ்வொரு பாடல்களும் வந்து பாடும்போது என்னென்றா இந்த தம்பி, இந்த சின்ன பிள்ளை வந்து ஒவ்வொரு பாடல்களையும் வந்து மனப்பாடம் செஞ்சு பாடம் அந்த மறதி இல்லாமல் தடக்கல் இல்லாமல் இப்படி படிக்கிறாருன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து பிரமிச்சு போயிருப்பீங்கள். நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். அதை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் பாட்டை என்னென்று பாடமாக்குறீங்களா? என்னென்று அது உங்களுக்கு அந்த எல்லாம் உடனே ஞாபகம் எடுத்துருவீங்களா? மனப்பாடமாக பாடமாக்கிடுவீங்க. இப்போ இந்த பாட்டு இப்போ உங்களுக்கு வந்து சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து இந்த பாட்டு படிக்கணும்னு சொல்லுவேன் தானே முதல் நாள், அடுத்த ரவுண்டுக்கு இந்த பாட்டுகள் சொல்லி அந்த பாடலில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? இல்லை வந்து நீங்கள் அந்த பாடல்களை கேட்டு தான் நான் மனப்பாடம் பண்ணுவீங்க? சரி, ஓகே. சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து முதல் பாடல் ஒன்று படிச்சிருப்பீங்களானே, என்ன பாட்டு படிச்ச நீங்கள்? மெகா ஆடிஷன் அம்மம்மா தம்பி என்று அந்த பாடல் ஒரு சரணத்தில் எந்த ஒரு வரி எங்களோட உறவுகளுக்காண்டி படிக்கிறீங்களா? அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான், அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ, அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். அந்த மாதிரி பாடுறீங்கள். சரிகமபா நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு நீங்கள் இப்போ யாழ்ப்பாணம் வேறு நாடுகளுக்கெல்லாம் போகிறீங்களானே, சரிகமபா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு வெளிநாட்டு பயணங்கள்னு சொன்னால் இந்த நாடுகளுக்கு போயிருப்பீங்க? ஸ்ரீலங்கா, மலேசியா, அமெரிக்கா, கனடா, அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, 4 கண்ட்ரி மட்டும் போயிருக்கிறீங்களா? என்ன எப்படி இந்தியாவில் இருக்கிற வரவேற்பு மாதிரி நீங்கள் போன மற்ற நாடுகளில் உங்களுக்கு உங்களோட ஆதரவாளர்கள் ரசிகர்கள் எல்லாம் வந்து உங்களோட நல்ல மாதிரி கதைச்சவையா? கலைச்சாங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. உங்களுக்கு டைட்டில் வின் பண்ணதுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் என்ன தந்தது? ப்ரைஸ் 10 lakhs தந்தாங்க. 10 lakhs. ஓகே. அது அந்த காசு வந்து என்ன படிப்பு செலவுக்கு எடுக்கிறீங்களா, என்ன செய்கிறீங்களா அதுகள் எல்லாத்தையும்? இல்லை, படிப்பு செலவு. ஓகே. டிவினேஷ் வந்து பாட்டில் நல்லா கெட்டிக்காரன்,
எங்கட படிப்பு செலவுக்கு இல்லை, இந்த ஃப்யூச்சரில் கொஞ்சம் தேவைப்படும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறீங்க. கெட்டிக்காரன். எங்களோட உறவுகள் வந்து டிவினேஷ் நல்லா பாட்டு படித்து டைட்டில் வின் பண்ணினது கெட்டிக்காரன், பழைய பாடெல்லாம் படித்தேன்னு சொல்லி எங்களோட உறவுகளுக்கு தெரியும். இது நான் உங்கள்கிட்ட தான் கேட்க வேணும். நீங்கள் வந்து பாடல்களை தாண்டி, மியூசிக்கை தாண்டி, பாட்டுகளை தாண்டி படிப்பில் எப்படி கெட்டிக்காரனா நீங்கள்? படிப்பில் கொஞ்சம் 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 அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வரும், பாட்டும் பாடுவேன். ஆனால் பாட்டை விட படிப்பு தான் முக்கியம். படித்து கொண்டு தான் நீங்கள் இந்த எப்படியான கலைத்துறைக்கே போய்கொண்டிருக்கணுமன்றதான் எங்களோட விருப்பம், எங்களோட உறவுகளோட விருப்பம். அதை தான் இருக்கும் எந்த விருப்பம், எங்களோட உறவுகளோட விருப்பம். சரியா? மற்றதப்பா வந்து இப்போ ஸ்கூல் வந்து எங்கே படிக்கிறீங்க இந்தியாவில்? ஸ்கூல் பெரம்பூர். பெரம்பூர். எப்படி உங்களுக்கு அங்கே ஸ்கூலில் எப்படி வரவேற்புகள்? ஜாலியாக தான் இருக்காங்க ஸ்கூலில். சரி. வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா, கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா, ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா, அன்பே சொல் நானா தொட ஆகாத ஆனா, உள் மூச்சு வாங்கினேனே உள் மீது தூங்கினேனே, இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே, நிலாவ நாளும் தேடும் வானம் நான், மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா, மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. சரிகப்பா மேடையில் வந்து நீங்கள் பல பாடல்களை பாடின நீங்கள், சரியா? பழைய பாடல்கள் தான் கூட பாடின நீங்கள். அதில் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணின ஸ்ரீனிவாஸ் சார், மற்றது கணக்கு பேர் ஜட்ஜ் பண்ணின சைந்தவி மேமும் அந்த பட்சியில் உங்களை ஜட்ஜ் பண்ணினது. அப்போ அந்த ஜட்ஜஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சான்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? ஒரு ஆளை சொல்லுங்க. ஒரு ஆளை ரொம்ப பிடிக்க மாட்டேன், ஒரு ஆளை சொல்ல முடியாது, எல்லாரும் தான் பிடிக்கும். என்ன இப்போ இந்த கோவிச்சு கொள்ளுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு ஆளை சொன்னால் மற்றாக்கள் கோவிப்புன்னு மட்டும் சொல்லி எல்லாரையும் பிடிக்கும். என்ன? ஓகே, சந்தோஷம். மற்றது வந்து இப்போ நேற்று கொழும்புக்கு வந்த நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு, ஏன் நீங்கள் யாழ்ப்பாணத்தால் வேறு ஒன்று மட்டும் ஆசைப்படையில? யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டால் அது டிக்கெட் புக் ஆகல, டிக்கெட்டு இங்கே ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல, யாழ்ப்பாணத்துக்கு வரதுக்கு கிடைக்கல. அதனால் கொழம்புலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி அங்கே இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டேன். யாழ்ப்பாணம் வந்து நீங்கள். சந்தோஷம். உங்களை வந்து இங்கட ஏர்போர்ட், யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டில் வந்து பார்க்குறதுக்கு கணக்கு பேர் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேவே. ஆனால் நீங்கள் வெளியில் ஒரு சின்ன ஒரு கவலை. ஆனால் அந்த கவலையை நிவர்த்தி செய்கிறதுக்காண்டி இன்றைய தினம் வந்து இரவு 10:30க்கு இந்த காணொளி வந்து இன்றைக்கு நான் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு 10:30க்கு டிவினேஷன் பாடல்களை வந்து நீங்கள் நேரடியாக அதுவும் முற்றிலும் இலவசமாக வந்து சொல்லிபுரத்தில் நீங்கள் கேட்டு பார்த்து மகள் என்ன சின்ன பிள்ளை தானே, இப்போ குறும்புத்தனமான சின்ன சின்ன சேட்டைகள் விடுவார். அப்படித்தான் இதுக்கு முதல் வந்து இந்த பெட்டுக்கு மேலே எல்லாம் மாதிரி துள்ளி அடித்து பெரிய விளையாட்டெல்லாம் அப்படி காட்டினீங்கள. சின்ன பிள்ளை தானே, பார்க்கவே விளங்குது. ஆள் வந்து குறும்புத்தனம், சின்ன பிள்ளைத்தனம் இருக்குது. அப்படி இருந்தும் வந்து இந்த தம்பி இப்படி பழைய பாடல்களை வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு பிள்ளையும் இல்லாமல் படையக்கு வாழ்த்த வேண்டிய விஷயம் ஐயா. மற்றது வந்து இப்போ என்ன நடக்குது அதெல்லாம் இருக்குது. ஆஃப்டர் சரிகமப்பாவுக்கு பிறகு எல்லாம் முடிச்சிட்டிங்களா? சரிகமப்பாண்ட எல்லாம் முடிச்சு டைட்டில் பண்ணி வந்துட்டீங்க. இப்போ என்ன நடக்குது இசைத்துறையில்? இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் வந்துருக்கீங்க இன்றைக்கு. இதை தாண்டி வந்து ஃப்யூச்சரில் என்ன மாதிரி உங்களோட எதிர்காலம் அமைய போகுது? என்ன ஆகணும்னா எதிர்காலத்தில் உங்களோட இலட்சியம் என்ன? நீங்கள் படித்து என்ன மாதிரி வேற ஒன்று மட்டும் ஆசைப்படுறீங்க? எனக்கா? எனக்கு சிங்கர் ஆகணும், ஆக்டர் ஆகணும். சிங்கர் ஆகணும், ஆக்டர் ஆகும் வேறு ஒன்று. ஆக்டர்ன்னு சொன்னால் விஜய் மாதிரி வேறு ஒன்று ஆசைப்படுறீங்க? எப்படி சிஎம் விஜய் இருக்கிறார் தானே, அவரை பார்த்துருக்குறீங்களா நேரு? இல்லை, எதற்கும் பார்த்ததில்லை. பார்க்கணும் ஆசை அப்படியா? அவரை மாதிரி நீங்களும் ஒரு ஹீரோ அவரை ஒன்று மட்டும் ஆசைப்படுறீங்க. உடனே என்ன தம்பி நம்மளோட டிவினேஷை ஹீரோ அவரோன்னு சொல்லி நீங்கள் உற்சாகம் கொடுக்குறீங்களான்ட்டு எங்களோட ஒரு யோசிப்பீங்க. அப்படியாண்டு இல்லை, தம்பி ஆசைப்படுறார். ஆனால் நான் இதுக்குன்னு சொல்ல இல்லையா, நீங்கள் நல்லா படிக்க வேணும். படித்து கொண்டு படிப்போடு சேர்ந்து இந்த ஆக்டர் துறை வந்து நடிகனாகவும் மற்றது ஒரு ப்ளேபேக் சிங்கராகவும் வேணும்ன்றது எந்த ஆசை. எங்களோட உறவுகளுக்கும் அதான் ஆசையாக இருக்கும். சரியா?
ஓகே, அதெல்லாம் இருக்கா? யாழ்ப்பாணம் வந்த நீங்களானே காலமாக வந்துட்டீங்களா? ஆ காலமையா வந்த நீங்கள்? காலம் புரியல. மார்னிங்கா வந்த நீங்கள்னு கேட்குறேன். ஆமாம், நேற்று சாயங்காலம் வந்தோம். வந்த நீங்கள் யாழ்ப்பாணம் வந்த நீங்கள் முதல் 2 தடவை யாழ்ப்பாணம் ஆல்ரெடி வந்திருக்கிறீங்கள். இதோட சேர்த்து 3வது தடவை வந்து வாரீங்கள் இல்லை யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுண்டா என்ன சாப்பாடு? எனக்கு யாழ்ப்பாணத்தில் எல்லாமே பிடிக்கும். அதுவும் எல்லாமே எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஒன்றை தான் சொல்லணும், எல்லாத்துக்கும் எல்லாம் பிடிக்குமான்னு சொல்லக்கூடாது. புட்டு பிடிக்குமா, இடியப்பம் பிடிக்குமா, தோசை பிடிக்குமா, என்ன பிடிக்கும் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஸ்பெஷல்? இல்லை எல்லாமே பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும். எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அங்கே அப்போ இந்தியாவில் என்ன பிடிக்கும்? அங்கேயா? அங்கேயே எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். என்னென்னாலும் சாப்பிடுவீங்களா? என்ன இருந்தாலும் குடிப்பீங்களா? அப்படியே என்ன இருந்தாலும் இல்லை, சாப்பிட்றதுல. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. என்னென்னு சொன்னால், டிவினேஷ் வந்து பல பாடல்களை பாடினாலும் வந்து உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் விருப்பம்ன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த இசை நிகழ்வு இந்த மாதமோ அல்லது இந்த மாதம் எண்டில் அல்லது வார மாதம் ஸ்டார்ட்டில் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வு ஒன்றுக்காண்டி வர போகிறார். அந்த நிகழ்வில் வந்து நீங்கள் விருப்பப்படுற பாடல்களை கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த பாடல்களை வந்து நான் டிவினேஷனுக்கு கொடுப்பேன். டிவினேஷ் வந்து அந்த நிகழ்வில் படிப்பார் என்று நினைக்கிறேன். படிப்பீங்களா? கண்டிப்பாக. டிவினேஷே சொல்லிட்டார் ஆள் படிப்பாருன்னு சொல்லி. ஆள் வந்து சின்ன ஆள் தானே. இப்போ மற்ற பெரிய பெரிய ஆட்கள் கதைக்கிற மாதிரிக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்டால் கதைக்க மாட்டேன். என்ன சொன்னால் சின்ன ஆக்கள் ஆளை பார்க்க தெரியும், காய்ச்சி ஒன்று கேட்க அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குற ஆள் விழுந்தெலும்புற சரியோ சின்ன பிள்ளை. ஸோ நாங்கள் கன்னடம் வந்து ஆளை கஷ்டப்படுத்தக்கூடாது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. ஓகே மக்களே, டிவினேஷன் வந்து யாழ்ப்பாணம் கூட்டிக்கின்னு வந்தது கேடி பிரசாத் அண்ணா. உங்களை எல்லாருக்கும் பெரும்பாலான நாட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்கிறது, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர். இந்திய கலைஞர்களை வந்து யாழ்ப்பாணத்துக்கு அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் கொண்டு வர ஒரு பெருமைக்குரிய ஒரு அண்ணா தான் வந்து கேடி பிரசாத் அண்ணா. அவற்ற தலைமையில் வந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு டிவினேஷ் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த இடத்துல வந்து அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். உங்களோட இடங்களில் உங்களோட ஆலய திருவிழாக்களோ வேறு வேறு நிகழ்ச்சிகளுக்கு இந்திய கலைஞர்கள் டிவினேஷத்தை மாதிரி வேறு கலைஞர்களை வேறு இசைக்குழுக்களை இந்தியாவில் இந்த வரவழைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கேடி பிரசாத் அண்ணா தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் வந்து உங்களோட நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் பல கலைஞர்களை கொண்டு வந்து சேர்ப்பார்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த காணொலியத்தோட முடிச்சு கொள்ளுவோம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயு. நன்றி உறவுகளே. நன்றி டிவினேஷ். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன.
தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த